அறிந்தவன் யார்? உமக்கு ஆலோசனை கொடுத்தவன் யார்? வழிகளை அறிந்தவன் யார்? உமக்கு ஆலோசனை கொடுத்தவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே தெரியப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாகவும் அந்த ஜனங்களை தெய்வ சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாகவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த வேத பிரமாணங்களையும் சட்டங்களையும் சகல விதமான கட்டளைகளையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவனுக்கென்று ஆராதனை செய்யும்படியாகவும் தெய்வ சமூகத்திலே பழி செலுத்தும்படியாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்லும்படிக்கு தான் கர்த்தர் தாமே ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காலப்போக்கில் இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் மத தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆரம்பத்திலே இவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். இந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் வாக்களிக்கப்பட்ட மேசியா வருவார் என்று காத்திருந்தார்கள். வாக்களிக்கப்பட்ட அந்த மேசியா இந்த பூமியில் அவர் தோன்றின பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டதான பொழுது, இந்த மத தலைவர்களுடைய சங்கமானது இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இயேசுவும் இவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? குருடருக்கு வழிகாட்டும் குருடர் என்று சொல்லி இந்த மத தலைவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் தள்ளினவராய் தம்முடைய ஊழியத்திற்கென்று மிகவும் எளிமையானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இன்று அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதான இந்த ஊழியமானது வளர்ந்து பெருகி பல பெரிய பெரிய ஸ்தாபனங்களாக மாறி காணப்படுகிறது. நாமும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியம் நாம் பெற்றிருப்பது நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. இப்படியாகத்தான் இஸ்ரவேலில் காணப்பட்ட மத தலைவர்கள் அவர்கள் கூறினார்கள். இயேசுவை ஏற்க மறுத்தார்கள். எனவே நம்முடைய வழிகளை நாம் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் மத தலைவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய அந்த வானத்திலே அவர் கடந்து வருகிறதான பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்த மிகவும் உண்மையும் உத்தமுள்ளவர்கள் என்று அவர் நம்மை பார்த்து கூறுவாரா? எனவே நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவோடு கூட நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று அனுதினமும் நம்மை தாமே சிந்தித்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் காலை பொழுதில் அவர் வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் கொரிந்தியருக்கு நிருபத்தில் நாம் வாசித்திருப்போம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது உண்மைதான். நம்மை தெரிந்து கொண்டிருப்பது உண்மைதான். கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார் சொன்னதான். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது உறுதியுள்ளதாய் காணப்பட வேண்டும். நாம் அழைத்த அழைப்புக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டு நம் தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய அனுதின ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து தெய்வ சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை தாமே அர்ப்பணிக்கலாமா? செபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய வழிகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறவன் ஒருவர் மாத்திர ஆண்டவரே தொகுப்பினை உமக்கு பிரியமில்லாத வழிகளை நாங்கள் பரிபூர்ணமாய் விட்டு அந்த பரலோகத்திற்கு வருகிறதான அந்த வழியை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தெரிந்தெடுத்துள்ள அந்த பாதையில நடக்கிறவர்களாக தகுப்பனை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் அப்பா கிருபைகளை தந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வழிகளை அறிந்தவன் யார்? உமக்கு ஆலோசனை
கொடுத்தவன் யார்? உம் வழிகளை அறிந்தவன் யார்?